வணக்கம். ஸ்டட்ஸை ப்ரிப்பேர் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ஸ்டட்ஸுக்கான எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுவதற்கு blank சைஸை ஃபைல் செய்தல், ஸ்டட்ஸின் இரு முனைகளிலும் ஷாம்ஃபர் செய்தல், ஸ்டட்ஸில் எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுவதற்கு தேவையான நீளத்தை மார்க் செய்தல், ஸ்டட்ஸில் டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுதல், ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை சரிபார்க்கவும். மெட்டல் ஃபேப்ரிகேஷன் என்பது கட்டிங், பெண்டிங் மற்றும் அசெம்பிளிங் ப்ராசஸஸ் ஆகியவற்றின் மூலம் மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குதல் ஆகும். இது பல்வேறு ரா மெட்டீரியல்ஸிலிருந்து மெஷின்ஸ், பார்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குவதை உள்ளடக்கிய வேல்யூ ஆடட் ப்ராசஸ் ஆகும். ஃபாஸ்ட்னர் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை மெக்கானிக்கலாக ஜாயின் செய்யும் அல்லது ஒட்டும் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் ஆகும். பொதுவாக நான் பெர்மனன்ட் ஜாயின்ஸை உருவாக்க ஃபாஸ்டனர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஜாயினிங் காம்பனண்டை சேதப்படுத்தாமல் அகற்றக்கூடிய அல்லது டிஸ்மேண்டில் செய்யக்கூடிய ஜாயின்ஸ். பல்வேறு வகையான ஃபாஸ்டனர்ஸ் உள்ளன. அவை நட்ஸ், போல்ட்ஸ், ஸ்க்ரூஸ், வாஷஸ், கீ அண்ட் கீவேஸ், ஸ்டட்ஸ், ரிவட்ஸ், ஆங்கர்ஸ், நெயில்ஸ், inserts, retaining rings, clevis pins and cotter pins. ஸ்டட்ஸ். ஒரு ஸ்டட் என்பது ஹெட் இல்லாமல் இரு முனைகளிலும் த்ரெட்ஸ் கொண்ட ஒப்பீட்டளவில் நீளமான ராட் ஆகும். கீழ்ப்பகுதியை அப்படியே வைத்திருக்கும்போது நட்டை திறப்பதன் மூலம் மேல் பகுதியை நாம் பிரிக்கலாம் என்பதே அதன் முக்கிய நன்மையாகும். அவை முக்கியமாக 3 வகைகளில் உள்ளன. ரவுண்ட் ஸ்டட்டில் நடுப்பகுதியும் ரவுண்டாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஸ்டட்டில் நடுப்பகுதி ஸ்கொயராக வைக்கப்படுகிறது. காலர் டைப் ஸ்டட் சென்டரில் இருந்து சிறிது தூரத்தில் காலர் கொண்டிருக்கும். இப்போது ஸ்டட்ஸ் தயாரிப்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். 15 mm டயாமீட்டர் கொண்ட ஒரு ஒர்க் பீஸை 130 mm நீளத்திற்கு வெட்டவும். ஒர்க் பீஸை 3 ஜா சக்கில் பிடிக்கவும். ஒர்க் பீஸின் ஒரு பக்கத்தில் ஃபேசிங் ஆபரேஷனை செய்யவும். ரவுண்ட்னஸை பெற 10 mm டயாமீட்டர் பெற ஒர்க் பீஸை அதன் பாதி நீளத்திற்கு டர்ன் செய்யவும். டயாமீட்டரை 10 mm ஆக குறைக்க ஒர்க் பீஸை ரொட்டேட் செய்து மறுபாதியில் பிளெயின் டர்னிங் ஆபரேஷனை செய்யவும். M10 த்ரெட் சைஸ் மற்றும் 1.25 mm பிச்சுக்கு பின்னர் blank சைஸ் 9.875 mm ஆக இருக்கும். 9.875 mm blank சைஸை பெற ஒர்க் பீஸை டர்ன் செய்யவும். பார்ட்டிங் டூலை பயன்படுத்தி 85 mm நீளத்திற்கு ஒர்க் பீஸை பார்ட் ஆஃப் செய்யவும். 80 mm ஒட்டுமொத்த நீளத்தை பெற ஃபேசிங் ஆபரேஷன் செய்யவும். 2 mm into 45 degrees டைமென்ஷனுக்கு ராடின் ஒரு முனையை ஷாம்ஃபர் செய்யவும். ஒர்க் பீஸை ரொட்டேட் செய்து அதை 3 ஜா சக்கில் பொருத்தவும். 2 mm into 45 டிகிரி டைமென்ஷனுக்கு ராடின் மறுமுனையை ஷாம்ஃபர் செய்யவும். ஒர்க் பீஸின் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் மார்க்கிங் மீடியாவை தடவவும்.
ஒரு ஆங்கிள் பிளேட்டால் சப்போர்ட் செய்யப்படும் சர்ஃபஸ் டேபிளில் ஒர்க் பீஸை வைக்கவும். வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸின் சர்ஃபேஸில் 15 mm மற்றும் 55 mm உயரத்தில் கோடு மார்க் செய்யவும். எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்ட விட்னஸ் மார்க்ஸ் பஞ்ச் செய்யவும். அலுமினியம் வைஸ் கிளாம்ஸுடன் 90 டிகிரி வரை பெஞ்ச் வைஸில் சிலிண்ட்ரிக்கல் ராடை பிடிக்கவும். ட்ரை ஸ்கொயர் மூலம் 90 டிகிரிஸை சரிபார்க்கவும். டை ஸ்டாக்கில் M10 சர்க்குலர் ஸ்பிளிட் டை செட் செய்யவும். சிலிண்ட்ரிக்கல் ரவுண்ட் ராடின் ஒரு முனையில் ஸ்பிளிட் டையை வைக்கவும். கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் ரொட்டேட் செய்வதன் மூலம் எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டவும். டை ஸ்டாக் மீது சமமாக பிரஷரை பயன்படுத்தி கிளாக்வைஸ் திசையில் டையை ஸ்டட் பிளாங்கில் நகர்த்தவும் மற்றும் சிப்ஸை உடைக்க டையை சிறிது தூரம் ரிவர்ஸ் செய்யவும். முந்தைய நடைமுறையின்படி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை தேவையான 15 mm நீளத்திற்கு வெட்டவும். த்ரெட்டை பெட்ரோல் கொண்டு சுத்தம் செய்யவும். பொருத்தமான ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் மூலம் த்ரெட்டை சரிபார்க்கவும். அதேபோல் ராடின் மறுமுனையில் தேவையான 25 mm நீளத்திற்கு த்ரெட் கட்டிங் ப்ராசஸை மீண்டும் செய்யவும். பொருத்தமான ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் மூலம் த்ரெட்டை சரிபார்க்கவும். பர்ஸ் ஏதும் இருந்தால் அவற்றை அகற்ற த்ரெட்டை சுத்தம் செய்யவும். சிறிதளவு எண்ணெய் தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஸ்டட்ஸுக்கான எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுவதற்கு பிளாங்க் சைஸை ஃபைல் செய்தல், ஸ்டட்ஸின் இரு முனைகளிலும் ஷாம்பர் செய்தல், ஸ்டட்ஸில் எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுவதற்கு தேவையான நீளத்தை மார்க் செய்தல், ஸ்டட்ஸில் டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வெட்டுதல், ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை சரிபார்க்கவும். எனவே ஸ்டட்ஸை ப்ரிப்பேர் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.